வணக்கம். குரு ஜோதிடம் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஜூன் மாதம் விருச்சிக ராசி பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. இப்ப விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா, செவ்வாயோட அதிபதி. எப்பவுமே விருச்சிக ராசிக்காரங்க ஒரு பதட்டமான சூழ்நிலைகள், குழப்பங்கள், இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா, அது மாதிரி இருக்குமா, இது மாதிரி இருக்குமா, எப்பவுமே ஒரு குழப்பத்திலையும் தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ராசி எதுனா விருச்சிக ராசி. அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்க ராசியில ஆட்சி, தன்னுடைய சொந்த வீடு. அது இல்லாம பாத்தீங்கன்னா சந்திரங்கிறது உங்களுடைய ராசியில நீச்சம். சரிங்களா? மங்கள சந்திர யோகம் கூட நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதத்துல நினைச்சது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு அற்புத மாதமா கண்டிப்பா இருக்கு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிய பாத்தீங்கன்னா குரு பார்வை உங்க ராசிக்கு விழுவுது. குரு பார்வை பட்டா கோடி நன்மைகள், அதே மாதிரி குரு பார்வை பட்டால் கோடி தோஷங்கள் நிவர்த்தி. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குழப்பங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கும், தடுமாற்றங்கள் வந்திருக்கும். நல்லது பண்ண போன இடத்துல நமக்கு கெட்டதா முடிஞ்சிருக்கும். நீங்க யாரு நல்லவங்க சொல்லி நீங்க நம்புறீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க. உடல் உபாதைகள் கொடுத்திருக்கும், ஹாஸ்பிட்டல் செலவு வரைய வச்சிருக்கும், கடன் தொலைகள் கொடுத்திருக்கும், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். நீங்க நல்லதுன்னு நம்பி போன இடத்துல அது கெட்டதா மாறி இருக்கும். மெயினா நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு தொழில் எல்லாம் விட்டுட்டு வெளியே வந்திருப்பாங்க. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருப்பாங்க. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போயிருப்பாங்க. நிறைய பேர் சொந்த ஊரை விட்டுட்டு வெளிநாட்டுல போய் நம்ம முன்னேறணும், நமக்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சு போனவங்களுக்கு எல்லாம் பாத்துட்டீங்கன்னா தடுமாற்றங்களும் அமைஞ்சிருக்கும். அது எல்லாமே சரி செய்யக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகுது. அது இல்லாம உங்க ராசிக்கு நாதன் பாத்தீங்கன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் மேச ராசியில ஆட்சி பெற்றது. அது இல்லாம பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கும்ப ராசியில சனி பகவான். சனி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள், உங்க ராசிக்கு நீச்சம் அடைஞ்சிருந்தாலும் கூட சனி தன்னுடைய சொந்த வீட்டுல ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. அதுல 5ஆம் இடத்துல ராகு பகவான், மீன ராசியில ராகு இருக்கிறதுனால பாத்துட்டீங்கன்னா தடுமாற்றங்களை பண்ணாலும் குழப்பங்கள் கொடுத்தாலும் கூட, அது பிரச்சனைகளை கொடுத்தாலுமே கூட அதை சமாளிக்கக்கூடிய திறமை கொடுக்கிறவர் குரு பகவான். தேவ குருவும் அசுவ குருவும் ஒரே இடத்துல இருந்து உங்க ராசியை பாக்குதுங்க. சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் கைக்குடி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் பீரியடு கூட நம்ம எடுத்துக்கலாம். தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய டைம். சுப விரயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா குடும்பத்துல பிரச்சனைகளாகி கணவன் மனைவி எல்லாம் பிரிஞ்சிருப்பாங்க. குடும்பத்துக்குள்ள பாத்துட்டீங்கன்னா சொந்த பந்தங்கள் எல்லாம் விலகி போயிருப்பாங்க. நமக்கு நல்லது நடக்க வேண்டிய இடத்துல எல்லாம் கெட்டது நடந்திருக்கும். நீங்க யாரு நல்லவன்னு சொல்லி நம்பி போனீங்களோ அவங்க உங்களை ஏமாத்திருப்பாங்க. இது எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் இப்ப இந்த காலகட்டத்துல கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். குரு உங்க ராசியை பாக்கறதுனால, அதுல உங்க ராசிநாதன் இந்த மாதத்துல நல்லா பாத்துட்டீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் எனர்ஜில இருக்கிறதுனால உங்களுக்கு அற்புத பலன்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணங்கிறது கண்டிப்பா நடக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கெல்லாம் கல்யாணம் ஆகுமா? நிறைய பேர் பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குழப்பத்திலையும் ஒரு பயத்துல எனக்கு கல்யாணமே வேண்டாம், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்கள நிறைய பேர். அது அவங்களுக்கெல்லாம் பாத்துட்டீங்கன்னா திருமண ஆசைங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு வரும். திருமணங்கிறது கைக்கூடி வரும். நீங்க போய் ஒரு பொண்ணை பாத்தீங்கன்னா பையன் பாத்தீங்கன்னா உடனே டக்குன்னு முடிஞ்சிடும். வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். 2வது தொழில். நான் ஒருத்தருக்கு இத்தனை நாள் அடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், நம்மள என்னைக்கு போய் ஒரு முதலாளியே உட்காரணும், நான் சொந்த தொழில் பண்ணணும், நானும் ஒரு கௌரவமா என்னால வாழ முடியுமா அப்படி நினைச்சவங்களுக்கு கட்டாயம் வாழக்கூடிய ஒரு டைம் தான் இந்த ஜூன் மாதம். இது நீங்க முழுமையா நீங்க பயன்படுத்தணும். சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சீங்கன்னா தாராளமா சொந்த தொழில் ஆரம்பிச்சிருங்க.
வீடு கட்டலாம் நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா வீடு கட்டிடுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப சுப விரயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். திருமணம் இப்ப ஆல்ரெடி நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன், எப்படி வீட்டுல சொல்லாம வேண்டாம ஒரு தயக்கத்துல இருந்தவங்களுக்கெல்லாம் நீங்க இந்த காலகட்டத்தில் நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும். திருமணம் கைகூடி வரும். நிச்சயம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு முன்னாடி நீங்க கல்யாணத்துக்காக ஸ்டெப் எடுத்திருந்தீங்கன்னா மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல, தாலி கட்டுற டயத்துல, இல்ல மணவரில் உட்கார டயத்துல, பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல கூட விலகி போயிருக்கலாம். தேவையில்லாத கெட்ட பேரும் எடுத்து கொடுத்துருக்கலாம். நீங்க போய் ஒரு பொண்ணை பார்த்தாலோ பையனை பார்த்தாலோ இல்ல ஜாதகம் பொருத்தம் பார்த்தாலோ அமையாம போயிருக்கலாம். அது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப அதிகமா இருக்கு. அதனால திருமண யோகம் கண்டிப்பா நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைக்கும். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் போகாத கோயிலும் இல்லை, பார்க்காத ஜோசியரும் இல்லை, பண்ணாத வழிபாடுகள் இல்லை அப்படின்னு நினைச்சவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா இந்த குரு பார்வை உங்க ராசிக்கு விழுகிறனால கண்டிப்பா குழந்தை பாக்கியங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கான வழிபாடுகள் நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நடக்கும். நீங்க அதிகமான வணங்கக்கூடிய தெய்வம் எதுனா முருக பகவான். அந்த முருகனை நீங்க நல்ல வழிபாடுகளை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். படிப்பு மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இப்ப ஏதாவது காலேஜ் முடிச்சுட்டு ஏதாவது நீங்க அடுத்து ஜாப்புக்கு ஏதாவது ட்ரை பண்ற மாதிரி இருந்தா நீங்க இந்த ஐடி சம்பந்தப்பட்டது, சிவில் இன்ஜினியர், மண் சார்ந்த கட்டட சம்பந்தப்பட்ட தொழில், இது மாதிரி அக்ரிகல்ச்சர், இது மாதிரி தொழில் நீங்க எடுத்து நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி அரசியலா இருக்கட்டும், ஆர்மி சம்மந்தப்பட்டது, போலீஸ் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி ஒர்க்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்ல இம்ப்ரூவ்மெண்டா நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கண்டிப்பா இந்த மாதத்துல நல்ல மாற்றங்கள் வரும். உடல் உபாதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி கடன் தொல்லைகள் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடன்னால உங்களுக்கு பல பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். அந்த கடன் பிரச்சனை எல்லாமே சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளா இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எல்லாம் ஒரு இடத்துல நீங்க நம்பி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஏமாத்தி போயிருப்பாங்க. அது எல்லாமே விலகி உங்களுக்கு தொழிலையும் சரி கொடுக்கல் வாங்கலையும் சரி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கு போது. இது உங்களுக்கு ஒரு பொன்னான மாதமா இருக்கு போகிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அது இல்லாம பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா சுப விரயங்களும் நடக்கும். கண்டிப்பா கையில பணம் வச்சிருந்தீங்கன்னா அசைய சொத்து மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கு கோல்டன் பீரியடா இருக்கு. அதனால நீங்க இதை முழுமையா பயன்படுத்திட்டு அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போங்க. கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்துட்டு போங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா திடீர்னு பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் உங்க ராசியோட அதிபதியா இருக்கிறதுனால திடீர்னு கோபங்கள், திடீர் முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். எதா இருந்தாலும் யோசிச்சு நீங்க பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். இந்த வாய்ப்பை நீங்க முழுமையா பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய ஜாதகத்துல கிரகநிலைகளோட கோச்சாரப்படி எப்படி இருக்கு, நம்மளுடைய ஜாதகத்துல கிரகநிலையில் நமக்கு சப்போர்ட் இருக்கா, நடக்கக்கூடிய திசாபுத்திகள் சப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. அதனோட வழியில் நீங்க போங்க, உங்க ஜாதகப்படியோட வழியிலும் போங்க, கோச்சாரப்படி உங்களுக்கு முழுமையா சப்போர்ட்ங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதனால உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துட்டு முழுமையா தெரிஞ்சுக்கோங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.